கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் தேவ செய்தி உங்க மத்தியில கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாள்ல கூட நம்ம ஒரு வசனத்தை தியானம் பண்ணலாம். ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். ஈசாக்கு முதிர் வயதான போது அவன் கண்கள் இருள் அடைந்தது, பார்வையற்று போனதினால் அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்போது அவன், நாள் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாள் என்று அறியேன். அப்போ ஈசாக்கு என்ன பண்றாருன்னா, என் கண்கள்லாம் இருள அடைந்து போனது, அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆகாரம் வேணும்னு சொல்லி ஏசா கிட்ட கேட்குறார். அப்போ ஏசா கிட்ட கேட்கும்போது, சரி நான் போய் நீ வேட்டையாடுறதுனால நீ போய் எனக்கு ஒரு ஒரு ஏதாவது வேட்டையாடி கொண்டு வந்து சமைத்து ருசியாக எனக்கு கொடு, நான் அதை சாப்பிட்டு உன்னை வாழ்த்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு ஏசா கிட்ட சொல்றாரு. அவர் சரின்னு என்று சொல்லி காட்டுக்குள் போனது உடனே இதை கேட்டது ரெபேக்காவும் யாக்கோபும் இதை கேட்டுட்டு என்ன பண்றாங்க, இவன் இந்த ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவானே என்று சொல்லி இவர்கள் என்ன பண்றாங்க, இவருக்கு ஏத்த மாதிரியான ருசியான பதார்த்தங்களை செய்து அதை ஏசா வர்றதுக்கு முன்பாகவே யாக்கோபுகிட்ட கொடுத்து அது போய் சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாங்க. அப்போ ஈசாக்கு சொல்றாரு, யாக்கோபுடைய சத்தமா இருக்குது, ஆனா சரீரம் மட்டும் ஏசாவோட சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குரல்ல கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அவர் கண் தெரியாதனால ஒரு ஏமாற்று காரியம் அங்க நடக்குது. ஆனாலும் குரல்ல கண்டுபிடிச்சுன்னு சொல்லியும், இல்லை நான் ஏசாதான் சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டு போனான். பெற்றுக்கொண்டு போகும்போது இந்த பொய்யான வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சாதாரணமான வார்த்தையா தான் இருக்கு. நம்ம கேட்கும் போதே எப்படி இருக்குது, சாதாரண ஒரு வார்த்தை, சாதாரண ஒரு பேர் மாற்றுறது தானே. யாக்கோபுன்னு சொல்லாம ஏசான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டார். அப்போ அந்த இடத்துல ஒரு பொய்யானது விளையாட்டுத்தனமாவோ இல்லை ஒரு சாதாரணமாகவோ ஒரு சாதாரண விஷயமாவோ அது சின்னதாக தான் என்ன பண்ணுச்சு அந்த இடத்துல யாக்கோபுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு சின்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சின்ன பொய், அந்த ஒரு பேர் மாற்றம் இது என்ன பண்ணிடுச்சு, அவர் அந்த சொத்தெல்லாம் அவருக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல யாக்கோபு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை, இருக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அவரை தடுமாற பண்ணிருச்சு. அது அந்த ஒரு பொய்யான வார்த்தை அவர் உயிருக்கே ஆபத்தாக நேரின்றது. அப்போ ஏசா அவனை எப்படியாவது கொலை செய்து விடணும், நம்மளை 2 முறை ஏமாத்திட்டானே, அதாவது நம்மளோட ஆசீர்வாதத்தை இவன் பிடுங்கிட்டானேன்னு சொல்லி அவன் துக்கித்து இவனை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்ற ஒரு பிரிவினையும் வேதனையும் துக்கங்களும் அந்த இடத்துல சூழ்நிலை உருவாகிருச்சு. ஏன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், அதிகமாக செய்யல. தன் ஒரு பொய் சொன்னாலும் அந்த இடத்துல தகப்பனை ஏமாற்றுகிற காரியம், சகோதரனுக்கு துரோகம் பண்ணுகிற காரியம். அப்போ இந்த ஒரு வார்த்தை இத்தனை பேரோட இருதயத்தை காயப்படுத்துது. அப்போ இத்தனை பேருடைய சமாதானத்தை கெடுக்குது. அப்போ அந்த இடத்துல யாக்கோபால இருக்க முடியல. ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாலும் அங்க சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அந்த இடத்துல தங்கி இருக்க முடியாத சூழ்நிலையில அவர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். புறப்பட்டு போய் கொஞ்ச காலம் அவர் அநேகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். தேவன் அந்த அந்த பிள்ளைகள் கொடுத்தார்.
திரளான ஆசீர்வாதங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், திரளான மாடு, மாடுகள் எல்லாமே கொடுத்து, ஆண்டவர் வந்து யாக்கோபு சொன்னபடியே அந்த வார்த்தை அ அந்த இடத்துல தகப்பனோட ஆசீர்வாதம் அப்படியே அது வந்து என்ன பண்ணிருச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அந்த லாபானோட கூட போராடி மேற்கொண்டு எல்லாத்துலயும் ஜெயிச்சு வெளிய வந்தாலும், தகப்பனுடைய தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு தேவனாய கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார். ஆனாலும் வந்தாங்க. அந்த இடத்துல ஒரு கலக்கம் வந்துச்சு. ஏன்னா, சகோதரன பார்க்கணும். அப்போ ஏசா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. போகும்போது அவருக்கு வெகுமதிகள் எல்லாம் முன்னாடியே அனுப்பிச்சுட்டாரு. வெகுமதியெல்லாம் முன்னாடி அனுப்பிச்சு, எப்படியாவது நம்ம சகோதரன் வந்து கோவமா இருக்கிறான்னு யாக்கோபுக்கு தெரியும். அதனால இவன் நம்மள ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு, வெகுமதியெல்லாம் முன்னாடி அனுப்பி விட்டாலும், அங்க கொண்டு போனவர்கள், அவன் எதுக்காக ஏசா வந்தான் என்று கூட தெரியாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, 400 பேரோட அவன் வரான்னு சொல்லி, இவனுக்குள்ள அவங்க எதனால வரான்னு தெரியல, சகோதரன பார்க்கறதுக்கு வரானான்னு கூட தெரியாம இப்படி ஒரு துர்ச்செய்திய சொல்லி விட்டாங்க. அப்ப சொன்ன உடனே யாக்கோபுக்கு அப்பதான் பயம் உண்டானது. அப்போ ஒரு ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிச்சு, தடுத்தது. ஏன்னா சகோதரன பார்க்க முடியல, பயம் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஓரங்கட்டிட்டு, சமாதானம் இல்ல, கலக்கங்கள், போராட்டங்கள் எல்லாம் வந்து விட்டது. அவன் 400 பேரோட கூட நம்மளை கொன்று போட்டு விடுவானே என்று சொல்லி பயம் வந்து தேவன் இடத்துல ஓட ஆரம்பித்தார். தேவன் இடத்துல அங்க போய் அவர் போராடுகிறார். ஆதியாகமம் 32:26 அந்த இடத்துல போய் யாக்கோபு வந்து என்ன பண்றாரு, போராடுறாரு. போராடி அப்படி நைட்டு முழுவதும் என்ன பண்றாரு, அவர் போராடி கொண்டு இருக்கிறார். ஏன்னா சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. ச சகோதரன் பழைய ஒரு பிரச்சனை என்ன பண்ணிருச்சு, ஆரம்பிச்சு விட்டது. ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் கையில இருக்கு. ஆனா யாக்கோபுக்கு என்ன இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இதுதான் மிக மிக பெரிய ஆசீர்வாதம் என்று யாக்கோபு இந்த இடத்துல ஒரு உவமையா சொல்லப்படுது. ஏன்னா, எல்லாமே இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன இல்ல, சமாதானம் இல்ல. அந்த இடத்துல நிம்மதி இல்ல. அப்போ என்னை நீங்க ஆசீர்வதிக்க ஒழிய, உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி, தேவன் இடத்துல வந்து அவர் இரவு முழுவதும் போராடி கொண்டிருக்கார். போராடி போராடி மேற்கொள்ள தேவன் வந்து சரி எவ்வளோதான் சொல்லட்டும். எல்லாமே சொல்றான். சரி உண்மை வர்ற வரையும் அமைதியாவே இருந்தார். போராடி போராடி கடைசியில நான் பொழுது விடியட்டும். விடியுது நான் போறேன் விடு என்னன்னு சொல்லும்போதும், இல்ல நீங்க என்ன ஆசீர்வதிக்காம உங்கள நான் விட மாட்டேன்னு சொல்லி தேவனோட பாதத்தை பற்றி கொண்டு அப்படியே இறுக பிடித்து கொண்டான். ஏன்னா சமாதானம் அங்கதான் வரும்னு யாக்கோபுக்கு அறிந்தனால தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு, நான் உங்களை விட மாட்டேன், எனக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குற வரையும், எனக்கு சமாதானத்தை கொடுக்குற வரையும் உங்களை நான் விட மாட்டேன் என்று சொல்லி பிடித்து கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து ரொம்ப அதிகமாலாம் பேசல. உன் நீ எங்கேருந்து வர, உங்க அப்பா எங்க, உனக்கு யாரு, நீ எந்த தேசத்துல இருந்து வர்ற, உன் சொந்த தேசம் எது எதுவுமே கேட்கல. நம்ம ஆண்டவர் வந்து ஒரு ஜென்டில்மேன். அவர் ஒரு நீட்டா பேசுவார். ஒரு வார்த்தை தான் பேசுவார். அந்த ஒரு வார்த்தை ஓர் 1000த்துக்கும் சமமா இருக்கு. அவர் வந்து எதுவுமே பேசல. உன் பேர் என்னான்னு கேட்டார். ஏன்னா பேருனால தான் உனக்கு இந்த பிரச்சனையே வந்தது. ஏன்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள், இரவு முழுவதும் போராடி எதனால இந்த பிரச்சனை எனக்கு வந்ததுன்னு யாக்கோபுக்கும் தெரியல. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்றாரு, உன் பேர் என்னன்னு சொல்லும்போது உண்மையை ஒத்துக்கொண்டு, என் பேரு யாக்கோபு. உண்மையை ஒத்துக்கொண்டா
அப்படியே உள்ளத்தை திறந்து தேவனிடத்துல அந்த இடத்துல தான் தேவனோடு கூட ஒப்புரவாகிறார். தேவனோட கூட உண்மையை சொல்றார். அப்ப அந்த உண்மையை சொன்ன உடனே தான் தேவனாய கர்த்தர் அவன் அந்த அந்த ஏமாற்று காரியம், துரோகத்தின் காரியம், எந்த பேரை சொல்லி எந்த துரோகம், எந்த ஏமாற்று காரியங்கள், எந்த மாதிரி ஆளு என்று அந்த இடத்துல யாக்கோபுடைய சுயமான குணங்கள், தானா இந்த மாதிரிலாம் சொல்லி தப்பிக்கிறது எல்லாமே டோட்டல் சரண்டர் ஆகி எல்லாத்தையும் ஆண்டவர் பாதத்துல போட்டு உண்மையா சொன்னான். என் பேரு யாக்கோபு. அப்படி சொன்ன உடனேயே தேவனாய கர்த்தர் சொன்னாரு, இனி நீ யாக்கோபு இல்ல. அந்த யாக்கோபுன்ற பேருக்கு என்னன்னா, நான் துரோகி, நான் ஏமாத்தினேன், நான் பொய் சொன்னேன், தகப்பனை ஏமாத்தினேன், சகோதரனை துரோகம் செஞ்சு அதெல்லாம் பிடுங்கிட்டு போனேன், எல்லாத்துக்கும் சமமானது அந்த யாக்கோபு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி எத்தன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் நான் இப்படி பண்ணப்பட்டவன் தான், ஆனா இப்போ நானு இப்படிப்பட்டவன் தான் சொல்லி தேவன் இடத்துல சொல்லும் போதோ தேவன் அதை உண்மையை சொல்லி அவன் சரண்டர் ஆனதுனால தேவனோட பேரை மாற்றி அமைத்தார். நீ இனிமே யாக்கோபு இல்லை, நீ இனிமே துரோகி இல்லை, நீ காரியங்கள் செய்கிறவன் அல்ல, நீ ஏமாத்துறவன் அல்ல, நீ பொய் சொல்றவன் அல்ல, நீ எல்லாத்தையும் தேவனிடத்துல ஒப்பு கொண்டதுனால உன் பேர் இனிமே யாக்கோபு இல்லை, நீ அப்படிப்பட்டவன் இல்லை, இனிமே நீ இஸ்ரவேல், நீ தேவனோட பிள்ளை என்று அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் புதிய ஒரு பெயரை கொடுக்கிறார், புது ஒரு நாமத்தை கொடுக்கிறார், புது ஒரு தேசத்தை கொடுக்கிறார், புதிதான ஒரு மனுஷனை அந்த இடத்துல மாற்றி விட்டார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க இருந்தாலும், என்ன கலக்கங்கள்ல இருந்தாலும், என்ன கண்ணீர்கள்ல இருந்தாலும், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியில யாருகிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத பிரச்சனைகள், யாருகிட்டையும் எதை சொன்னா இது ஏதாவது பதில் இப்படி சொல்லுவாங்களோ என்ற பயத்தினாலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க எந்த சூழ்நிலைகளுக்குள்ள மாட்டிக்கொண்டோ தவித்து கொண்டோ இருதயத்துக்குள்ள நுறுங்கி போய் காயங்களால நிரப்பப்பட்டோ வெளியில சொல்ல முடியலையே, வெளியில எதையும் பேசிக்க முடியலையே, என்னால ஃப்ரீயா இருக்க முடியலையே, என்னை இது மன அழுத்தங்களை கொடுக்குதே, எனக்கு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீ எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் தேவனாய கர்த்தர் இந்த நாள்ல அவர்கிட்ட போய் நீங்க தனித்து உட்கார்ந்து உங்களோட பாவங்களை எல்லாம் நீங்க அறிக்கை செய்ய செய்ய செய்ய, நம்ம யாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, ஏதோ மனிதர்களா இருக்கிறனால ஏதோ ஒரு பாவங்கள் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அப்போ நாம என்ன, ஆண்டவர் ஒருவர் தான் பரிசுத்தர். அப்போ நம்ம அன்னுதினமும் நம்ம போய் 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 அறிக்கையிட்டு நீங்க தன்னித்து உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல நீங்க எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதும் அங்கிருந்து தான் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஜீவன் எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அப்போ யாக்கோபு உன்னை கத்துக்கொண்டாரு. பணம், பொருள், நகை, அந்த சொத்துனால இவ்வளோ அபகரிச்சுட்டு போனனாலேயோ எனக்கு சமாதானம் இல்லை. அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு உண்மையான எனக்கு சொத்து என்னன்னா அது தேவனுடைய சமாதானம். நான் தங்கி தரித்து சுகத்தோட வாழ வேண்டும்னா தேவனுடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் இருந்தாதான் நான் இந்த பூமியில அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி யாக்கோபு அதை அறிந்து கொண்டார். அது போல நாம் என்ன பண்ண வேண்டும், நம்மளுடைய எல்லாத்தையும் காரியங்களையும் அறிக்கையிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகும் போதோ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை விட்டு அறிக்கை செய்யும் போதோ அவனுக்கு இரக்கம் கிடைக்கும். அப்போ பாவத்தோடு கூட நான் வாழும் போதோ நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய பொருட்கள் இதெல்லாம் வரும். ஆனா நான் தேவனோடு கூட இருக்கிறேன்னா, தேவன் என்னோடு கூட இருக்காரா, நான் தேவனோடு கூட உறவா இருக்கிறேன்னா அந்த சமாதானம் வித்தியாசமா காணப்படும். அப்போ தேவன் இடத்துல நம்ம போய் அறிக்கை செய்யும் போது தேவன் பாவங்களே அவர் என்ன பண்ணுவாராம், மன்னிப்பாராம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பா.
இந்த வார்த்தையின்படியாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல போய் நீங்க அறிக்கையிடுங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எந்தெந்த சூழ்நிலையில எதெல்லாம் நீங்க விட வேண்டுமோ, எதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த சூழ்நிலையில் நீங்க எப்படி வாழ வேண்டுமோ என்று அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீங்க அவருடைய சமூகம் ஒன்றுதான் நமக்கு நித்திய பேரின்பம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.